நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நெல்லையில் வெள்ள பாதிப்பு தொடர்பாக மத்திய குழு இரண்டாவது முறையாக ஆய்வு நடத்தி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, ஏற்கனவே ஒரு முறை மத்திய குழு ஆய்வு நடத்தி இருந்தாங்க. அந்த ஆய்வின் முடிவுல என்ன அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது? இப்போ இரண்டாவது முறையாக ஆய்வு நடத்துவதன் அவசியம் என்ன? திலகவதி, அதாவது டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18 தேதிகளில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த அதிதீவிர கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டது. இந்த நிலையில் சேத பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு சார்பாக குழுக்கள் அமைக்கப்பட்டு குழுவானது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையானது மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனும் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தற்போது இரண்டாம் கட்டமாக மத்திய அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட 7 பேர் கொண்ட அந்த குழுவானது தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த வெள்ளம் பாதித்த குண்டுமுந்துறை, கப்பந்துறை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். 7 குழுக்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து பல்வேறு பகுதிகளில் ஆய்வாளர்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். முன்னதாக இந்த பாதிப்புகள் குறித்தும் இந்த பாதிப்பு தற்போதைய நிலை குறித்தும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனையும் நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனையை தொடர்ந்து இப்போது இந்த ஆய்வு என்பது நடைபெற இருக்கிறது. மருதுபாண்டி, இப்போ ஏற்கனவே முதல் கட்ட ஆய்வு நடத்தி முடிச்சு அது தொடர்பான தகவல் ஏதேனும் அறிக்கை ஏதேனும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா அது தொடர்பாக கேட்கப்பட்ட நிவாரண தொகையை இன்னும் வழங்கப்படவில்லை. இப்போ அதனுடைய தொடர்ச்சி தானா இது? மீண்டும் ஒரு முறை ஆய்வு நடத்தப்பட்டு பிறகுதான் அதற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதுக்கு அடுத்ததாக நிவாரண தொகை குறித்தெல்லாம் பேசப்படுமா? அதாவது முதல்கட்ட அறிக்கையானது முதல்கட்ட ஆய்வின் போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளாலும் தற்போது இரண்டாம் கட்டமாக தற்போதைய நிலை அதை மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் இன்னும் தேவை என்ன என்பது குறித்தான விரிவான அறிக்கையை இரண்டாம் கட்டமாக தயாரிக்க இருக்கிறார்கள். அதற்காக தான் இந்த ஆய்வு கூட்டம் என்பது தற்போது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதியிலும் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட அறிக்கை அளிக்கப்படும். அதனைப் பிறகு மத்திய அரசு சார்பாக அந்த நிதி ஒதுக்கீடு விவகாரத்தில் முடிவு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இன்று இந்த 7 பேர் கொண்ட அந்த 2 குழுக்கள் தற்போது நெல்லை மாவட்டத்தில் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி. நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.